இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பழனியில் இன்று முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து சண்முக நதி, இடும்பன்மலை, சரவண பொய்கை போன்ற புனித நதிகளில் நீராடி வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் வெள்ளி மயில், தங்க மயில், வெள்ளி ஆட்டுக்கிடா, வெள்ளி காமதேனு போன்ற அலங்காரத்தில் அருள் பாலித்து வருகிறார். ஆறாம் தேதி திருவிழாவான இன்று முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை பெரிய நாயகி அம்மன் கோவிலில் 6 மணிக்கு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை தைப்பூச திருவிழா மாலை 4:30 மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வருகை தந்து சண்முக நதி, இடும்பன்குளம், சரவண பொய்கை போன்ற நதிகளில் புனித நீராடிவிட்டு பழனி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். படமும் போட மாட்டேன். பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்ததால் பாதுகாப்பு பணியில் 3500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.